நாம் பொறுப்பாளின்னு சொன்னார் நபிகள் நாயகம். அந்த பொருளாதாரத்தினாலதான் அவர் கொண்டு வந்த திட்டத்தினால நமக்கு அரசாங்க கடனை தலையில சுமத்தி வச்சுட்டு போயிருக்கலாம். ஒவ்வொரு நாட்டிலையும் பாத்தீங்கன்னா குடிமக்களுக்கு பல்லாயிரம் கோடி கடன் இருக்குது. பல ஆயிரம் கோடிகள் நம்ம 8,000 கோடி 10,000 கோடி நம்ம கடன் கொடுத்தாதான் இந்தியாவோட கடனை அடையும்ங்கிறான். நபிகள் நாயகம் உண்டாக்கணும் இந்த ஜகாத்து சதக்கா இன்னும் நிறைய பொருளாதாரம் இஸ்லாமிய பொருளாதாரம் தனியா விஷயங்கள் அந்த மாதிரி செய்து ஏழைகளுடைய வறுமையை விரட்டி வறுமை இல்லாத ஒரு உலகத்தான் உண்டாக்கி காட்டுறதுக்கு ஒரு சித்தாந்தங்களை வழிவகுக்குது. ஆனால் எப்படி வழிவகுக்குன்னா விரும்பி ஏத்துக்கிட்டா உனக்கு நல்லதுப்பா, விரும்பாட்டி உன்னை பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கிறேன். அது மறுமையை நம்பாதவங்களுக்கு டிஃபரெண்டா தெரியும். ஆனா இது மனித நேயத்துக்கு எதிராக வரல. இந்த நம்பிக்கை கேடு செய்யல எங்களுக்கு. நீங்க சொல்லுமா அளவற்ற அருளாளன் இருக்கிற மாதிரி நிறைய வாரி வாரி வழங்கக்கூடியவங்கள நாங்க தானே இருக்கிறோம். யாரை விடவும் எந்த சமுதாயத்தை விடவும் வாரி வாரி வழங்குறதுல நாங்க தான் முன்னணி நிற்கிறோம் என்பதை நீங்களே நெஞ்சில கை வச்சு பார்த்து அறிந்து கொள்ளலாம். முஸ்லீமாக இல்லாத மற்ற சகோதரர்கள் சொல்லுவாங்க, உங்க சமுதாயம் தான் தூக்கி விட்டுருவீங்க, கவனிச்சிருவீங்க, நிப்பாட்டிடுவீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு எங்களுடைய நிலைமை இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும். 2 கேள்வி. ஒன்னு டாக்டர் பரிணாம தத்துவத்தை பத்தி சொல்லும்போது குரங்கு பழங்களை பறிப்பதற்காக கைகளை உயர்த்திய காரணத்தினாலதான் கை நம்முடைய கை மாதிரி வந்துச்சு அப்படின்னு மரத்தை பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னீங்க. குரங்கு மரத்தின் மீது தாவக்கூடிய ஒரு விலங்காகவே இருக்கும்போது அது பிடிக்க வேண்டிய அவசியம் பறிப்பதற்கு முயற்சிக்க வேண்டியது ஒண்ணு இல்ல. இன்னொன்னு, இந்த காலகாலமாக ஒரு இனம் இந்த பனைமரம் தென்னை மரங்கள்ல ஏறி ஏறி தேங்காய் போட்டுருக்காங்க, பனைமரம் போட்டுருக்காங்க. பல நூறு ஆயிரக்கணக்கான வருஷமா அப்படி ஒரு இனமாவே இருக்குது நம்ம ஊர்ல கூட. அப்படி இருக்கிற அந்த மக்கள் குரங்காகவே இருந்திருந்தா தேங்காய் போடுறது சௌரியமா இருந்திருக்கும். இல்லாம ஏன் மனுஷனா மாறினவனாவது அந்த முயற்சி செஞ்சு வளர்ந்தாவது இருக்கலாம் மரத்தினுடைய உயரத்துக்கு. அதுவும் வளரல. இன்னைக்கு வரைக்கும் அவன் தத்தி தான் ஏற. இப்ப கூட கேரள அரசாங்கம் ஒரு 10 லட்சம் ரூபாய் பரிசு அறிவிச்சிருக்காங்க. மிஷின் கண்டுபிடிச்சா, யாராவது அந்த மரத்தை தேங்காய் பறிக்கிறதுக்கு மிஷின் கண்டுபிடிச்சா ஏன் மனுஷன் வளரல? இது உங்களுக்குரிய கேள்வி. முடிச்சுட்டா அதாவது மரத்துல ஏன் தொங்க மாட்ட முடியும், கிளிங்கிங் ஆக்ஷன் இல்லைன்னு கேக்குறாரு. அப்ப இருக்கிற மாபெரும் மரங்கள் குரங்குகள் மரத்திலே வாழும். அதாவது மரத்தை தொங்கிட்டு தூங்கும். இவல்யூஷன் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய மரங்கள்ல தரையில வர வாய்ப்பே இல்ல, தொங்கிட்டு மரங்கள் தூங்கும். இப்ப எப்படி வவால் தொங்கிட்டு தூங்குதோ அதே மாதிரி தொங்கிட்டு தூங்கும். வெறும் காலை வச்சு ஜம்ப் பண்றதுக்கு மட்டும் இல்ல, அது கையும் கால்களும் ஒரே செயல்களை சேர்க்கறதுக்காக தான் ஒரு முயற்சி. 2 இவர் பனை மரத்துல ஏறினா ஏன் அவர் குரங்காவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்தா மீனவர்களை ஏன் மீனா மாறலாம்னு கூட கேட்கலாம். அது முக்கியம் இல்ல. இப்போ மனுஷன் பண்ண மனுஷன் தொழில். இப்ப நான் டாக்டர் டெய்லி ஸ்டெத்தோஸ்கோப் வச்சு ஸ்டெத்தோஸ்கோப்பே கையோட பிக்சடா வந்துடலாமே நீங்க கேட்கலாம். அது பரிணாம வளர்ச்சி கிடையாது. நீங்க சொல்றது ஆர்டிபிஷியல் செலக்ஷன். இப்போ தொழில் ரீதியாக காலகாலமாக நம்ம 2000 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். 15 வருஷமா இருக்கிற மாற்றங்கள் 20,000 வருஷம் 30,000 வருஷம் பரிணாம வளர்ச்சியோட மாற்றங்கள் இயற்கை முடிவு செய்ய வேண்டியதுனால தான் மாற்றம் தவிர மனுஷனா முடிவு செஞ்சு மாற்றம் அமையாது. பிறகு பொருளாதார அடிப்படை பேசினாரு. வறுமையின் அடிப்படை தான் பாவம் தென்னை மரத்தை ஏறதுக்கு வசதி பத்தல. அவனோட சமுதாயத்துல இருக்க தளத்துல அவனோட ஈழ்வான நிலையில ஒடுக்கப்பட்ட சமுதாயத்துல ஒரு படிப்பறிவு இல்லாம அந்த தொழிலை காலகாலம் பண்ணிட்டு அடிப்படை. அவனை முன்னேற்ற பத்திரத்துக்கு இப்ப இடஒதுக்கீடு கொள்கைகள் வந்திருக்கு. அவன் படிப்பதற்கான காரண கூறியர்கள் வந்திருக்கு. அதனால அவன் மேம்படுறதுக்கான சக்திகளை தவிர குரங்கா மாத்திரம் அவன் முன்னேறிடான்ற கான்செப்ட் இல்ல. இப்ப அவர் சகோதரர் ஒருத்தர் பேசும்போது குரானுங்கிற ஒரு புத்தகத்தை எடுத்து அதுல இருந்து வாசிச்சு காட்டினாரு. முஸ்லீம் அல்லாத மக்களை வெட்ட சொல்லி சொல்லுது குரான்ல அப்படின்னு சொல்லி. அப்படி குரான்ல வெட்ட சொல்லி இருந்தா உண்மையிலுமே நாம எல்லாம் வருத்தப்படணுமே. அதுக்குண்டான விளக்கத்தை கொடுக்கும். முஸ்லீம் அல்லாதவர்களை அதுல வெட்ட சொன்னதா சொல்லல. என்னை ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெட்டுங்கள், துண்டு துண்டாக வெட்டுங்கள், கண்ட இடத்தில் வெட்டுங்கள் எழுதியிருக்கு. முஸ்லீம் அல்லாதவர்களை அதை சொல்ல நீங்க சொல்லக்கூடாது. அவர் கேட்டாரு, நான் சொல்லிடுறேன், நீங்க பாத்துக்கிறேன். அதாவது அவரை என்ன மாதிரி சொல்லியிருந்தாலும் சரி, அது முழுமையானது கிடையாது. குரான்ல என்ன சொல்லப்படுது என்பதை அது தொடர்பான அனைத்தையும் தொகுத்து வச்சுதான் என்ன செய்யணும் புரிஞ்சு கொள்ளணும். ஒரு வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, அந்த கருத்து கொடுக்க கூடாது. குரான்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அவங்கள வெட்டுங்கிற கருத்து இருக்கிறதோட அதை தொடர்ந்து யார் உங்களோடு யுத்தம் செய்ய வருகிறார்களோ அவர்களை வெட்டுங்கள், வரம்பு மீறாதீர்கள், இப்படிதான் குரான்ல இருக்குது. அந்த அவங்களோட சண்டைக்கு வருகிற வரைக்கும் விட்டுவிட்டு அவன் ஏற்றுக்கொள்ளாதவர்களை வெட்டுங்கிற மட்டுங்கிறது பாதி விஷயம். கடவுளே இல்லைன்னு ஒரு ஐயா சொல்லிட்டு போனார்ல, கடவுளே இல்ல அல்லாஹ்வை தவிர பாதியில வித்தியாசப்படுறோம். அந்த மாதிரியான ஒரு பாதி விட்ட வேற அர்த்தமா போயிடும். அல்லாஹ்வை தவிர கடவுள் இல்லைன்னா இஸ்லாமா போயிடும், அல்லாஹ்வை தவிர விட்டுட்டா நீங்களா போயிடும். அப்ப அந்த மாதிரியான விஷயத்துல பாதியை விட்டுட்டு சொன்னதுனால அது வருதே தவிர இஸ்லாம் எங்களுக்கு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, போருண்டு சண்டைக்கு வந்துட்டான்னு சொன்னா நீ கையை கட்டிட்டு இருக்க முடியுமா? உலகத்துல யாருதான் அந்த சித்தாந்தத்தை சொல்லுவா?
அறிவாளி என்ன சித்தாந்தத்தை சொல்லுவானோ அதுதான் இஸ்லாம் சொல்லுவதை தவிர சண்டைன்னு வந்தா எடுத்து நாங்க தலையை கொடுத்துட்டா இருக்க முடியும், கையை கட்டிட்டா நிக்க முடியும். உங்களோடு யுத்தத்திற்கு வரக்கூடியவரோடு நீங்களும் யுத்தம் செய்யுங்கள். இது கூட இன்னொன்னு என்னன்னா, ஒரு வரலாற்று ரீதியாகவும் சில இஸ்லாத்தை புரிஞ்சுக்கணும். நீங்க வெறுமனே நபிகள் நாயகத்தை மத குரு மாதிரியே நினைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, பெரியார் மாதிரி கூட்டம் போட்டு பேசுறது. நபிகள் நாயகம் மத குருங்கிறது ஒரு சின்ன ரோல் அவருடைய லைஃப்ல. அவர் பெரிய சக்கரவர்த்தி. அவர் இந்த அடிபட்டு உதப்பட்டு அவர் மரணிக்கிற நேரத்தில் உலகத்திலேயே பெரிய வல்லரசு இஸ்லாமிய வல்லரசு தான். அது உண்டாக்கிட்டு தான் இறந்தார். முகமது நபி வெறுமனை பிரச்சாரம் பண்ணிட்டு போகல, பிரச்சாரம் பண்ணி இந்தியாவுடைய நிலப்பரப்பு, மக்கள் தொகை நிலப்பரப்புக்கு நிகரான ஒரு நிலப்பரப்பை கையகப்படுத்தி பாரசீக ரோமாபுரி வல்லரசுகள் அன்னைக்கு இருந்துச்சு, அந்த 2 வல்லரசுகளை வீழ்த்தி அதை விட ஒரு பெரிய வல்லரசு உண்டாக்கிட்டு போனார். ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவருக்கு போர் தர்மத்தை சொல்லணும். மக்கள் போய் ஆயுதம் எடுத்துட்டு வெட்டுங்க நாங்க சொல்லப்படவே இல்லை. அது கவர்மெண்ட்டுக்கு செய்யக்கூடிய ஒரு உத்தரவு, அரசாங்கத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு. அரசாங்கம் நீங்க நடத்துறீங்க, எதிர்த்து சண்டைக்கு வருவான், பெண்கள் இருப்பாங்க, குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு அரசாங்கம் அவங்கள பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கிறீங்க. சண்டைக்கு வந்தா வெட்டுங்க, துண்டா வெட்டுங்க அப்படின்னு தான் நீங்களும் சொல்லணும், நாங்களும் சொல்லணும். பெரியார கொண்டு இந்தியாவுடைய பிரதமர் ஆக்கினாலும் பாகிஸ்தான் சண்டைக்கு வந்தா இதை அவரும் சொல்லுவாரு. அப்ப உங்களை கூட டாக்டரை கொண்டு பிரதமர் ஆக்கி வச்சுட்டு இந்த பாகிஸ்தான்காரன் அல்ல சீனாக்காரன் சண்டைக்கு வந்து அவர்தான் சொல்லுவாரு. அப்ப இது யுத்த காலத்தில் அது நபிகள் வரலாறு உங்களுக்கு மேம்போக்கு ஒரு வரி. இந்த குரான் புக்கு போட்டுக்காரங்க நாளைக்கு சொல்லுங்க, புக்ல எல்லாம் ஒரு வரி. ஒட்டுமொத்த நபிகள் நாயகண்டா என்ன, குரான் எந்த நேரத்தில் உள்ளது, திருட்டுனா கையை வெட்டுங்கன்னு குரான்ல இருக்குது. நீங்க போய் கையை வெட்ட முடியுமா? அரசியல் சட்டத்தில் அது கொண்டு வரணும் இஸ்லாம் சொல்லுது. ஒரு கவர்மெண்ட் உண்டாகும் பொழுது செய்ய வேண்டிய காரியம். ஒரு அரசாங்கம் என்ற வகையில் சண்டைக்கு வரக்கூடியவர்களை எதிர்த்து சண்டை செய்யுங்க, அது லிமிட் தாண்டாதீங்க என்று சொல்வது அற்புதமான ஏற்கத்தக்க அறிவுபூர்வமான போர் நெறியா, பேச்சுக்காரத்தனமா, இது வன்முறையா? இதை வச்சுக்கிட்டு வெடி கொண்டு வைக்கிறேன்னு ஒரு கிறுக்கன் சொன்னான்னு அது ஆதாரம் எடுத்து காட்டலாமா? அவனும் விளங்காம இந்தியாவுடைய சொல்லியிருக்கான் ஒரு கிறுக்கன். அவனும் அதை நினைச்சுக்கிட்டு சேர்ந்து போகணுங்கிற ஒரு ஆள் எழுதி. அதெல்லாம் நாங்க பழைய காலத்துல படிச்சு அந்த புக்கான் தான் வாங்குறது பார்த்தேன். இதெல்லாம் படிச்சு கரைச்சு குடிச்ச உருப்படியான வாதமும் இல்ல. எல்லாம் துண்டு துண்டா பாதி பாதியா எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாரு அவர் அந்த புஸ்தகத்தில் பேசி இருக்கிறார். அதன் அடிப்படையில் சொல்றீங்களே தவிர இது யுத்த இந்த வசனம் அப்படி காத்தில் உள்ளதீனை காத்தில் உனக்கும், உங்களோடு சண்டைக்கு வருபவர்களை எதிர்த்து யுத்தம் செய்யுங்கள். வலா தாத்தது, அதுலயும் வரம்பு மீறாதீர்கள். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅ்ததீன், வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் நேசிக்க மாட்டான். யுத்தத்திலையும் நீ முஞ்சிராத, அடிக்க வந்தா திருப்பி அடி. ஒரு அரசாங்கம் இப்படி சொன்ன இது வன்முறையா? ஒரு அரசாங்கத்துக்கு இப்படியான ஒரு ஆர்டர் போட்டா இது வன்முறையா? இது ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை நெறியா? இதான் விஷயம். இல்ல இல்ல அப்படி சொல்ல வாதமா போக கூட மறுபடியும் நான் சொல்ல ஆரம்பிச்சிருவேன். உங்கள்ட்ட கேட்டா நீங்க, என்கிட்ட கேட்டா நான். அதான் உங்கள்ட்ட கேட்கிற நீங்க சொல்லுங்க, என்கிட்ட கேட்கிற நான் சொல்றேன். ஐயா பிஜே அவர்களிடம் இந்த கேள்வி கேட்கிறேன். இந்த அரங்கில் நடப்பது என்ன? விவாதம். இறைவன் இருக்கிறானா, இறைவன் இல்லையா? இதற்கு முதலில் கடவுள் மறுப்பு இயக்கம் தான் முதலில் பேச நீங்கள் அனுமதி தந்தீர்கள். அவர்கள் ரொம்ப துரிதமாக ஒரு சொடக்கு போடும் செகண்ட், அந்த செகண்டுக்குள்ளே அவர்கள் கடவுள் இல்லை என்பதற்கு அரிய பெரிய ஆதாரங்கள்லாம் சொல்லவில்லை. சின்ன சின்ன ஆதாரங்கள், சின்ன சின்ன உதாரணங்கள் சொன்னார்கள். ஆனால் இதுவரையுமே கடவுள் இருக்கிறார் அப்படி என்று நீங்கள் எதுவுமே சொல்லவில்லை. எனக்கு அதுவும் புரியவும் இல்லை. இது பாத்தீங்கன்னா காலையிலிருந்து இப்ப வரைக்கும் லைவா எல்லாரும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் போயிட்டு இருக்கு, எல்லாரும் உலக மக்கள் அனைவரும் பார்த்துட்டு இருக்காங்க. இது மறுபடியும் போட்டு கேட்கலாம். அப்புறம் பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு இயக்கத்திலிருந்து அவர்கள் சார்பில் பேசினார்கள். என்ன பேசினார்கள்? கடலில் இருந்து இறை தேடுவதற்காக மணலுக்கு கரையேறி வந்த மிருகம் டெவலப்மெண்ட் ஆகி அப்போதான் கை கால் எல்லாம் நிமிந்து, எலும்பு முதுகு தண்டெல்லாம் நிமிந்து வந்தது அப்படி என்று ஒரு சித்தாந்தத்தை அவர் சொன்னார்கள். என்றாலும் நீங்கள் அதை ஒரு ஏற்றுக்கொள்ள மறுத்து, அப்படி என்றால் பாத்தீங்கன்னா கரையேறி எதற்காக வந்தார்கள்? கரையேறி தேடி வந்தால் அங்கு எப்படி இறை கிடைக்கும்? கடலில் இல்லாத இவர் இறையா தரையில் கிடைத்து விடும் அப்படி என்று கேட்டீர்கள். அது மனிதனால் உருவாக்கப்பட்ட விதை. மனிதனால் உருவாக்கினால்தான் அதற்கு இறை உண்டு, அதற்கு தானியம் உண்டு என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்படி என்றால் கடவுள் இல்லை என்று
உங்கள் வாயினாலே கூறிக்கொண்டு விட்டீர்கள். எப்படி என்றால், மனிதன் தான் விதைக்கிறான், அறுவடை செய்கிறான், மனிதன் தான் உணவை தருகிறான், கடவுள் தரவில்லை என்று நீங்களே தீர்மானமாக சொல்லிவிட்டீர்கள். இதற்கு எனக்கு